ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். நம்ம டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான சுவையான டேஸ்டியான பீட்ரூட் சாதம் தாங்க பார்க்க போகிறோம். பீட்ரூட் மட்டும் இருந்தால் போதும், ஈஸியாக 10 நிமிஷத்தில் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து ரெடி பண்ணிடலாம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ப்ளீஸ் மை சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வெங்காயத்தை வந்து வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஈஸியாக குழந்தைகளுக்கு வந்து பீட்ரூட் சாதம் செஞ்சு கொடுக்கலாம். பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைகள் வந்து கண்டிப்பாக வந்து இதை சாப்பிடுவாங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்குது. நான் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை வந்து துருவி வச்சுருக்கேன். அதையுமே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இதற்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பீட்ரூட் வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது பீட்ரூட் ஒரு சைடு நல்லா வேகட்டும். இப்போது மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை வந்து 1-2 மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த சைடு பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய மசாலாவை வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பீட்ரூட் சாதத்தோட உருளைக்கிழங்கு வறுவல் மட்டும் இருந்தால் போதும், கண்டிப்பாக வந்து குழந்தைங்க வந்து சாப்பிட்டு வந்துடுவாங்க. பாருங்கள், இப்போ நல்லா வந்து மசாலாலாம் நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. இப்போது நான் 1 கப் அளவுக்கு வந்து ரைஸ் வந்து வேக வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். நீங்கள் இதுக்கு பாஸ்மதி ரைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா சைடுமே நல்லா வந்து அரிசி வந்து கோட்டாயிருச்சு. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நீங்கள் இந்த இடத்துல வந்து உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பீட்ரூட் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு முறை பீட்ரூட் சாதம் செஞ்சு கொடுங்க. குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். லஞ்ச் பாக்ஸும் காலியாகி வரும். பாருங்கள், சூப்பரான சுவையான டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ், அதாவது பீட்ரூட் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து இதை ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. வீட்டில் வந்து அதிகமான சத்து இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.